மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். இந்த வசனத்தை நீ உறுதியாக கை கொண்டேன்னு சொன்னா, அவர் வானத்திலிருந்து இறங்கின மன்னாவினால அந்த ஜனங்களை போஷித்தார் கர்த்தர். அவங்க என்ன கேட்டு கொடுத்தாங்க? ஜனங்க மாம்சத்தின் பிரகாரமும் காடைகளை கொடுங்க, அப்புறம் வெங்காயத்தை கொடுங்க, வெள்ளைப்பூண்டை கொடுங்க, இதெல்லாம் கேட்குறாங்க, டேஸ்டா கேட்குறாங்க. ஆனா ஆண்டவர் மன்னாவே கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? சில காரியங்கள் ஆண்டவர் நம்மை சோதிக்கும் போது அந்த சோதனையை நாம தாங்கி கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் என்று சொன்னால், பின்னாடி ஒரு பெரிய மகிமையான காரியத்தை நமக்காக செய்ய போறான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை விட பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். இதை விட மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். அதனால்தான் அந்த வேதனை, இந்த உபத்திரம், இந்த போராட்டம், சங்கீதக்காரன் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக. கடைசியா நாகும் திருந்த புத்தகம் சொல்றாரு,